இளைஞர்களை மூளைச்சலவை செய்து IS தீவிரவாத இயக்கத்திற்கு ஆள் சேர்த்த முக்கிய நபர் சென்னையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வாட்ஸ்அப், டெலிகிராம், சிக்னல் போன்ற செயலிகள் மூலம் மூளைச்சலவை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. புரசைவாக்கத்தில் நடந்த சோதனையில் அல்பாசித் என்பவரை கைது செய்திருக்கிறது NIA. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். IS தீவிரவாத இயக்கத்திற்கு தொடர்புடையதாக இன்று சென்னை புரசைவாக்கத்தில் ஒரு இடம் என மயிலாடுதுறை என மொத்தம் 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இன்று காலை முதலே NIA அதிகாரிகள் தீவிரமாக சோதனை மேற்கொண்டனர். குறிப்பாக சென்னையில் புரசைவாக்கத்தில் தங்கி வரக்கூடிய ஆம்புலன்ஸ் ஓட்டுநரான அல்பாசித் என்பவரை NIA அதிகாரிகள் இன்று காலை கைது செய்து NIA அலுவலகத்திற்கு யோகா ஆரோக்கியத்தை மட்டும் இல்ல வருமானத்தையும் கொடுக்குது. இங்க ஒருத்தர் யோகா கிளாஸ் நடத்தி வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில பல்வேறு முக்கிய தகவல்களானது வெளியாகியுள்ளது. அதாவது இந்த அல்பாசித் என்பவர் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை குறிவைத்து இந்த IS அமைப்பில் ஆட்களை சேர்த்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இவர் வாட்ஸ்அப், டெலிகிராம், சிக்னல் போன்ற ஆப்புகளில் மட்டுமே கூட்டம் நடத்தி அதுல பல்வேறு இளைஞர்களை மூளைச்சலவை செய்திருப்பதும் விசாரணையில தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இதற்கு இவர் யார் மூலியமாக கவரப்பட்டது என்ற விசாரணையில பல்வேறு தகவலானது தெரிய வந்தது. அதாவது ஈகாமா என்ற ஒரு நபர் மூலமாகத்தான் இவருக்கு இது கவரப்பட்டு இந்த IS தீவிரவாத இயக்கத்திற்கு இவருக்கு ஆட்கள் சேர்க்கும் பணியில ஈடுபட்டு வந்ததும் விசாரணையில தெரிய வந்துள்ளது. இந்த இக்மா என்பவர் ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகளை தொடர்புடையப்பட்டு உளவுத்துறையால் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படும் ஒரு முக்கிய நபராக இந்த இக்மா என்பவர் செயல்பட்டு வருவதும் தெரிய வந்துள்ளது. இவர் தற்காப்பு கலை போன்ற IS தீவிரவாத இயக்கத்திற்கு பல கூட்டங்களை நடத்தி பல பயிற்சிகள் வழங்கியவரும் என்பது தெரிய வந்துள்ளது. இவர் மூலமாகத்தான் இந்த அல்பாசித் என்பவர் தொடர்பு ஏற்பட்டு அவருக்கு அதன் மூலமாக இவர் முக்கிய நபராக மூளைச்சலவை செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த NIA அதிகாரிகள் அவர் தொடர்புடைய இடங்களிலும் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல யார் யார் எல்லாம் உள்ளனர் என்பது தொடர்பான இடங்கள்ல தான் இன்று சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில பல்வேறு முக்கிய ஆவணங்கள், டிஜிட்டல் ஆவணங்கள் மற்றும் பென்டிரைவ்கள் என பல முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்துள்ளனர். இந்த பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணத்தை தடயவியல் துறைக்கு அனுப்பி அதில் கிடைக்கக்கூடிய தகவல்களை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கை NIA அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட இருப்பதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சாலமன்.